வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம மார்கழி 21வது நாள் பதிவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம திருவெம்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அவர் அருளி செய்தது 20 பதிகங்கள் தான். அடுத்த 10 நாளும் திருப்பள்ளி எழுச்சி தான் அவர் அருளி செய்தது 10 பதிகம். ஸோ டோட்டலாக 30 பதிகங்கள் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்தது. அவர் நிறைய அருளிச்சு தான் நம்ம அந்த மார்கழி மாதத்தில் படிக்கக்கூடியது இது. அதோடு சேர்த்து நம்ம திருப்பாவை, ஸோ அதுவும் 21வது. அது தவிர நம்ம தொடர்ந்து எல்லா பதிகளும் போட்டிருக்கோம். அதனால இது வரைக்கும் நிறைய பேர் பார்க்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தம்ப்நெயில்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அங்கிறனால தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் நம்மளோட தம்ப்நெயில்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் இருக்குன்றதுக்கு, ஏன்னா ஃபுல்லாக அட்டாச் பண்ணல, ஒரு பாதிக்கு பாதி பதிவுகள் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே நம்ம என்ன போட்டோமோ அது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா நீங்கள் இன்று ஒரு தகவல் சுதாமா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஏன்னா இன்று ஒரு தகவல் நிறைய இருக்குங்கனால சுதாமான்னு ஆட் பண்ணியிருப்பேன். அது நம்ம வீடியோலையும் நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட செகண்ட் இதுலேயே வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட தம்ப்நெயில், இன்று ஒரு தகவல் சுதாமா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மார்கழி மாதத்தோட 21வது நாள் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையும் நம்ம பார்க்க போகிறோம். சிறப்பு தகவலை கோவிலில் நம்ம தரக்கூடிய தீர்த்தம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தீர்த்தம் வாங்கிறது, ஒரு மாதிரி தீர்த்தம் குடிச்சிட்டு அதை தலையில் தேய்ச்சிக்குவாங்க. அதை பற்றின ஒரு சிறப்பு தகவல் தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க முதல்ல திருப்பள்ளி எழுச்சி முதல் பதிகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் தொடர்ந்து சிந்தனை செய்யலாம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழிலகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பதிகத்தோட முதல் பாடலே பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புனா, நம்ம திருப்பெருந்துறை அந்த திருத்தலத்துல தான் இந்த பாடலை மாணிக்கவாசக சுவாமிகள் எழுதியிருப்பாரு, அருளி செய்திருப்பார். இதுதான் நாம இன்னைக்கு சொல்றது ஆவுடையார் கோவில். இதோட தனி சிறப்பு என்னன்னா, இந்த கோவில்ல மாணிக்கவாசக சுவாமிகளே, ஏன்னா அவர் ஒரு மன்னராட்சியில் இருந்தப்ப அவர் ஒரு அமைச்சராக இருந்தார். அப்போ கிடைச்ச காசை வச்சு அவரே கோவில் எழுப்பினது தான் இந்த ஆவுடையார் கோவில். அதனால இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இப்போவும் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு தான் எல்லாமே. அவர் உள்ள சிவபெருமான் மூலவர் தான், அவருக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே இவருக்கு தான். ஸோ இப்போ நம்ம பதிகத்தை பார்ப்போம். இப்போ அவர் 20 நாள் தொடர்ந்து மார்கழி நீராடி இப்போ அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் ரெடி ஆகிட்டோம், எங்களோட மொத்த வாழ்வுமே நீ தான், எங்களோட வாழ்வு உங்களுக்கு கொடுத்துட்டோம், எங்களை நீங்கள் ஆட்கொள்றதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம், உங்களோட திருவடி தொழுக வந்துட்டோம், எங்களை சேர்த்துக்கோ. அவர் அது எப்படி சொல்கிறார் பாருங்க. கமலங்கள் சூழ்ந்த, அதாவது தாமரைகள் சூழ்ந்த அந்த திருப்பெருந்துறை கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலை பற்றி சொல்லும்போது சுற்றி இருக்கிற அதோட சூழ்நிலைகளும் அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க. கமலங்கள் ஃபுல்லாக தாமரை இருக்கிற அந்த திருப்பெருந்துறை சிவபெருமானே ஏற்றுடையார் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏன்னா இவ்வளோ நாள் நீராடி ரெடி ஆகிட்டு அவர்கிட்ட போய் என்ன பண்ணோம், நாம் அவர்கிட்ட அடைக்கலம் ஆகணும். அடைக்கலம் ஆகிறதுக்கு அவரை எழுப்பணும். அதுதான் திருப்பள்ளி எழுச்சி. அவரை எழுப்பி நாங்கள் ரெடி ஆகிட்டோம், எங்களை நீங்கள் ஏற்றுக்குங்க, உங்கள் திருவடியில் எங்களையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணுறாரு இந்த முதல் பாடலில். இது 10 பாடல், தொடர்ந்து 10 நாள் சிந்தனை செய்யலாம். வாங்க ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை அதையும் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பின்னாடி சிறப்பு தகவல் அதையும் பற்றினும் நம்ம சிந்தனை செய்யலாம். இந்த மார்கழி மாதத்தில் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது உன் அடிப்பணியும் ஆப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் பாருங்க எவ்வளவு அழகா இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா முழு சரணாகதி, மற்ற சரணாகதி அடைஞ்சிட்டக்குண்டான பதிகம் இது. அது அவர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. இந்த இடத்துலையும் அதே வார்த்தையை நம்ம பல பாத்திரங்களில் பார்த்துருக்கலாம். பால் சொரியும் வள்ளல் பெருப்பசுங்கள், ஏற்ற கலங்கள், நாம் என்ன பாத்திரம் கொண்டு போகிறோமோ அது முழுக்க நிரப்பக்கூடிய
வள்ளல் பரும்பெசுக்களை வைத்துடைய நந்த கோப்பரின் குமாரனே, நீ யாரு? சாதாரண ஆளா? ஆற்றப்படைத்தான். யாரு? அவரு. இது ஆற்றப்படைத்தா சொல்லது நந்தகுமாரன். அதுக்கப்புறம் நந்தகுமாரன் மகனே, உனக்கு எது தெரியாதா? நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோன்னு? பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த சூரியனுக்கே எல்லாத்துக்கும் முழுமுதற் கடவுளாகிய நீதானே, நீ எழுந்துக்காம எப்படி சூரிய பகவான் ஏச்சுக்குவாரு? நீ வரணும்ல முதல்ல எங்களுக்கு. நீ எங்களுக்கு காட்சி கொடு. ஆற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்படையும் ஆப்போலே. என்ன சொல்ற பாருங்க, நான் யார் வாசலும் போக மாட்டேன், உன்கிட்ட மட்டும்தான் தொழுவேன். ஆற்றாது யாருடைய வாசற்கண்ணுக்கும் நான் போக மாட்டேன். நீ எனக்கு காட்சி கொடுத்து எங்களுக்கு நீ அருள் பண்ணி எங்களை நீ ஆட்கொண்டே ஆகணும். அதுக்கு நாங்க எல்லாம் தயாரா வந்திருக்கோம். உன்னை போற்றி புகழ்ந்து பாட வந்திருக்கோம். எங்களுக்கு நீ காட்சி கொடுத்து எங்களோட விண்ணப்பத்தை நீ ஏத்துக்கிட்டு எங்களை நீ ஆட்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு யாரு? கிருஷ்ண பரமாத்மாட்ட ஆண்டாள் நாச்சியார் வைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சரணாகதி தத்துவம். அதாவது முழுக்க முழுக்க இது வரைக்கும் ஆச்சு, அப்பா எல்லாம் கூட்டினாச்சு, எல்லாம் மக்கள்லாம் வந்தாச்சு, உங்ககிட்ட காலில் சரணாகதி அடைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது உன்னோட வேலை. இதுக்கு தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு முழு சரணாகதி தத்துவத்தை இதில் அழகாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. இன்றைய மார்கழி சிறப்பு தகவல் என்ன? இப்போ முதல்ல நானெல்லாம் கூட ஒரு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பல நிகழ்ச்சிகளில் போனப்போ பல சொற்பொழிவுகள் நான் கேட்டப்போ யூடியூப்பில் கேட்டிருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். நான் கோவிலோட பழைய ஆச்சாரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டே நான் டைரெக்டாக கேட்பேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, என்ன பண்ணலாம், இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு கேட்டப்ப அவங்கெல்லாம் சொன்னதை இந்த முறை தான்ப்பா, இதுதான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஓகேங்களா, எந்த கோயில், சிவன் கோயில், சைவ கோயில் எதுவாக எடுத்துக்கினா, வைணவ கோயில் எதுவாக, இந்த 2 பிரிவுகளில் தான் எல்லாமே வரும். நம்ம கூட இந்து மதம், சைவம் வைணவம், எந்த கோவிலுக்கு போனாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லா கோயில், இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகிறோமா, துளசி தீர்த்தம் தருவாங்க. அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு போகிறோமா, கண்டிப்பாக வில்வ இலைகள், வில்வத்தலை, அதுக்குண்டான அர்ச்சனை பண்ண பொருள், இல்லை சுவாமிக்கு அலங்காரம் பண்ண பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வைப்பாங்க. நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இதில் 2 வகையாக இருக்குது. சுவாமிக்கு வச்சது தானேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து நாம் திரும்ப வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு திரும்பவும் அந்த மலர்களை சூடக்கூடாது. அது முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். 2வது, அர்ச்சனை பண்ண எதுவாக இருக்கட்டும், அது பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை திரும்பவும் நம்ம சுவாமிக்கு வைக்கக்கூடாது. அது ஒன்று. 2வது, தீர்த்தம் கொடுக்குறாங்க, பாலாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அந்த பாலாபிஷேகம் நம்ம கொடுப்பாங்க. இப்போ எந்த ஒரு பெருமாள் அபிஷேகத்துக்கு போகிறோம், இல்லை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, அப்போ அந்த பொருள்கள்லாம் நமக்கு கிடைக்கும்ல. கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா தலையில் தேய்ச்சிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகிறோன்னு வைங்களேன், சிவபெருமான், அதாவது சைவமும் வைணவமும், வைணவத்தை கம்பேர் பண்ணும்போது சைவம் ரொம்ப ரொம்ப சுத்தபத்தம் அதிகமாக இருக்க வேண்டியது. 2 பேருக்குமே அந்த சுத்தபத்தத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவும் பெருமாள் கோவில்லையும் சரி, சிவன் கோயில் இன்னும் அதிகமாக நம்ம செய்யணும். அதே பெருமாள் கோயிலில் என்னைக்கு போகிறோமோ அன்னைக்கு ஒரு நாளாவது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். ஏன்னா கோவிலில் அர்ச்சனை செய்த அபிஷேகம் செய்த பொருள்கள் அது திருமேனி, அதாவது ஆண்டவனுடைய திருமேனி பட்டு தான் நமக்கு அந்த அபிஷேக பொருளும் அர்ச்சனை பொருளும் கொடுக்குறாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வாங்கும் போதே, ஆண்களாக இருந்தால் இந்த மேலே நம்ம துண்டு போடுவாங்க ஆண்கள் அந்த காலத்தில் பாரம்பரியமாக, அந்த துண்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் துண்டை பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டில் வாங்கணும். கீழே வலது கை மேலேயும் இடது கை அடியிலையும் வச்சு வாங்கணும். இல்லை நாங்கள் அங்கவஸ்திரம் போடலைங்க, அப்படி இல்லைன்னா வேட்டியோட ஒரு துண்டு பகுதி எடுத்து வச்சுக்கிட்டு அதோட சேர்த்து வாங்கணும். அதாவது முழு சரணாகதி, நான் அவரை சரணாகதி அடைஞ்சு இந்த அபிஷேக பொருள் வாங்குறேன், எங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொடுன்ட்டு. இதே பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக சாரீ கட்டுவாங்க. ஸோ சாரியோ இல்லை துப்பட்டாவோ ஒரு முனையை பிடிச்சிக்கிட்டு வாங்கணும். இதுதான் வாங்கக்கூடிய முறை. சரி, வாங்கி பருகிட்டு என்ன பண்ணணும், எல்லாரும் தலையில் தேய்ச்சிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன் தெரியுமா, நாம் அதை முடித்த உடனே இறைவன் திருவடிப்பட்ட அந்த சடாரியை பெருமாள் கோவிலாக இருந்தால் நம்ம தலையில் வைக்கிறாங்க. அதை நாம் வச்சுட்டு தான் நமக்கு தீர்த்தமும் தராங்க. ஸோ அதை வாங்கி உடனே நாம் அதை தலையில் தேய்ச்சோம்னா
இறைவன் திருவடி பட்ட அந்த தலையில நம்ம சாப்பிட்டது எச்சப்பொருள் தானே. அந்த எச்சப்பொருள் போய் தலைமையில வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. வாங்கிட்டு அன்னைக்கு நம்ம தலைக்கு குளிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் கணக்கு இல்லை. நாம சாப்பிட்ட பொருள். இப்போ நெய்வேத்தியம் வைக்கிறோம் கடவுளுக்கு, நம்ம சாப்பிட்டா பார்த்தா வைக்கிறோம் இல்லை, அப்படியே சுட சுட செஞ்சு யாரும் தொடாமல் கைப்படாமல் அப்படியே சாமிக்கு வச்சு எல்லாம் பூஜை ஆரத்திலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளே சாப்பிட்றோம். அதே தான் கோவிலில் கொடுக்குற அந்த அபிஷேக பொருள், தீர்த்தம் எல்லாமே. அது எதுவாக இருந்தாலும் இந்த முறையில் தான் வாங்கணும். வாங்குகிற முறையும் சொல்லியிருக்கோம். அதை பருகிட்டு என்ன பண்ணணும், தலையில் தேய்க்கக்கூடாது. கையில் இருக்குங்க, என்ன பண்ணணும்னா கையில் நல்லா தொடச்சிக்கலாம். ஆனால் துடைக்கிறதுக்கு முன்னாடி அது கண்ணில் ஒத்திக்கணும். இதுதான் நம்ம முறை. ஏன்னா கடவுளோட பிரசாதம் கண்ணுக்கு போய் சேரணும். அதுதான் முக்கியம். தலையில் தேய்ச்சி கூட கண்ணில் ஒத்திக்கலாம், கையில் நல்லா தொடச்சிக்கலாம். இப்போது நம்மளோட இந்த சிறப்பு தகவல் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலாம். சப்ஸ்கிரைப்